இன்றைக்கி நம்ம கீரை பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் சில்லி பொடியாக நறுக்கிக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, சால்ட் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இது கூட மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்துறதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைய ஆரம்பிக்கணும். ரொம்ப தண்ணி தெளிச்சிட்டோம் அப்படின்னா குழ குழன்னு ஆகிடும், நம்மளுக்கு அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு கீரை ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால் கொஞ்சமாக நான் கடலை மாவு சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நான் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் எடுத்தால் பக்கோடா போடுற மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும். ஸோ அது மாதிரி பதத்தில் கரெக்டாக பசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் இல்லை கடாயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு இல்லையா, ஒரு 3 மினிட்ஸ் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம வடைலாம் எப்படி சுடுமோ யூஸ்வலாக அதே மாதிரி தான். நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும், அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் பாருங்கள். கலர் அதில் நேச்சுரலான கலர் தான், இந்த கலர் நான் ஆட் பண்ணலை. ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு பக்கோடா வைத்து இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு டீயோடு சாப்பிட்றதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் உங்கள் இஷ்டம். சட்னி இல்லை டொமேட்டோ கெச்சப் எது வச்சு, சில பேர் கெச்சப் வச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் சட்னி யூஸ் பண்ணுவாங்க. வாட் எவர் யூ லைக். நீங்கள் எதை வச்சு நீங்கள் சாப்பிட நினைக்கிறீங்களோ சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரெண்டுத்துக்குமே இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இதே மாதிரி சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.